டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு சம்மு, உங்களால் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 7/5 வகுப்பதற்கு பதிலாக 7/5 பெருக்குவதன் மூலம் சரியான விடையை காட்டிலும் 48 கூடுதலாக பெற்றார் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது 7/5 வகுக்கிறதுக்கு பதிலாக பெருக்கிட்டார். ஸோ எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த எண் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ எக்ஸை 7/5 வகுக்கணும், அதுதான் சரியான விடை, சரிங்களா? ஆனால் வகுக்கிறதுக்கு பதிலாக அவர் பெருக்கிட்டார். சரி, எக்ஸு டிவைடட் பை 7/5ன்னு வச்சுக்கலாம். இதனுடைய தலைகீழி 5x/7 வந்துடும், ஏன்னா இது மேலே போயிடும், ரைட்? ஸோ ஆக்சுவலாக அவர் பெருக்கியிருக்கார்ல, அப்போ அந்த மாணவர்களுடைய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை 7/5 பெருக்கியிருக்காரு. அப்போது 7x/5. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பை கண்டறியணும், சரிங்களா? எக்ஸின் மதிப்பு கண்டறியணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 7x/5 இஸ் ஈக்குவல் டு 5x/7 + 48. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, சரியான விடைங்கிறது என்னது? 7/5 வகுக்கணும். ஸோ 7/5 வகுக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக அவர் பெருக்கிட்டார். அப்போது 7x/5 அப்படிங்கிறது சரியான விடையோட 48 கூட்டுனா கரெக்டான ஆன்சர் வரும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க, 48 அப்படியே வச்சுக்கோங்க. 7x/5 மைனஸ் 5x/7 இஸ் ஈக்குவல் டு 48 வைங்க. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ 7 49x, 5 25x, கீழே 35 × 48ன்னு வரும். ஸோ 35 × 48 எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ 35 × 48, 8 40, 4 3 24, அப்புறம் 9 20, அப்போ 20 20 40 44, 48 திருப்பி 4 3 12 16, 1680ன்னு வரும். ஸோ 1680. இந்த சைடு 9 5 போச்சுன்னா 4x, 4 2 போச்சுன்னா 2, 24xன்னு வரும். இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ 6 24, 4 16, 8 0. ஸோ 1 6, திருப்பி இங்கே 7 42 0. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது என்னங்க? 70. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் அது சரியான விடை. தேங்க்யூ ஸோ மச்.